கதை நயனம் நேயர்களுக்கு வணக்கம். இது அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் 3 இரண்டாவது அத்தியாயம் சந்திப்பு. மாமல்லபுரத்தில் கலை திருவிழா வழக்கம் போல நடந்துட்டு இருந்தது. இந்த வருஷம் சக்கரவர்த்தி திருவிழாக்கு வரல. ஆனால் சக்கரவர்த்தியோட மகன் மகேந்திரனும் மகள் குந்தவி தேவியும் கலை திருவிழாக்கு வந்திருந்தாங்க. கப்பல்ல இருந்து இறங்கிய ரத்ன வியாபாரி குறுக்கும் நெடுக்குமா அங்கே நடந்துக்கிட்டு இருந்தான். கலை திருவிழாவோடைய காட்சியையும் கற்பாறைகளில் செதுக்கிய அற்புதமான சித்திரங்களையும் அங்கே நடந்த இசை விருந்து, நாட்டியம், கூத்து இது எல்லாத்தையும் பார்த்து அனுபவிச்சுக்கிட்டு இருந்தான். ரத்ன வியாபாரிக்கு பக்கத்தில் தலையிலையும் தோளிலையும் மூட்டைகளை சுமந்து கொண்டு ஒரு குள்ளன் நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். அவனோட ரத்ன வியாபாரி ஜாடையில் பேசுறத பார்த்தா குள்ளனுக்கு காது செவிடு மற்றும் ஊமை அப்படின்னு யூகிக்கலாம். தன்னை பற்றின உண்மை மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தால் தான் ரத்ன வியாபாரி இப்படி ஒரு ஆளை கூட வச்சிட்ருக்கணும். ஆனால் இந்த ரத்ன வியாபாரியோட நடவடிக்கைகளை பார்த்தா கொஞ்சம் சந்தேகம் உண்டாக்குற மாதிரி தான் இருக்குது. அவன் அங்கங்கே சிற்பங்களும் சித்திரங்களும் இருக்கிறத கொஞ்ச நேரம் நின்று பார்ப்பான். பக்கத்தில் சிற்பிகள் இருந்தால் அவங்களையும் கவனிப்பான். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு உன்கிட்ட ஒரு விஷயம் தனியாக பேசணும், கொஞ்சம் ஒதுக்குப்புறமா வரியா அப்படின்னு கேட்பான். அவங்கள தனியாக கூப்பிட்டு கடலுக்கு அந்த பக்கம் இருக்கிற தீவில் தான் நான் வாழுறேன், அந்த தீவோடைய பிரமாதங்கள் எல்லாத்தையும் பெருசாக சொல்லிட்டு அங்கே கோயில்களும் சிற்பங்களும் இல்லைன்றது தான் ஒரே குறையே தவிர வேற குறையே கிடையாது. அந்த தேசத்துக்கு நீ வரியா? நீ வந்தா திரும்ப வரும்போது உனக்கு பெருஞ்செல்வத்தை கொடுக்குறேன், அந்த நாட்டில் எவ்வளோ ரத்தினங்கள் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி குள்ளன் கையில் இருந்த ரத்தின பையை வாங்கி ஒருபடி ரத்தின கற்களை எடுத்து அவங்க கிட்ட கொடுப்பான். இவனுடைய பேச்சிலே எல்லா சிற்பிகளும் மயங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ரத்தினத்தை பார்த்ததும் முழுசாக மனசு மாறிடுவாங்க. அப்படி சம்மதிச்சவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரத்தினக்கல்லை கொடுத்துட்டு அடுத்த அமாவாசை அன்னைக்கு புலிக்கூடி உயர்த்திய ஒரு கப்பல் இந்த துறைமுகத்துக்கு வரும். அந்த கப்பலுக்கு வந்து இந்த ரத்தினத்தை காட்டினா கப்பலில் ஏற்றிப்பாங்க அப்படின்னு சொன்னான். கலை திருவிழாவோட 3 தினங்கள்லையும் இதே வேலையாக பண்ணிக்கிட்டு இருந்தான் ரத்ன வியாபாரி. 3ஆவது நாள் அவன் எதிர்பாராத ஒரு காட்சியை பார்த்தான். அது என்னன்னா, அவன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட அந்த நங்கையோட முகத்தை நிஜமாலே நேரில் இன்னைக்கு பார்த்தான். பழைய மாதிரி பல்லக்கில் போய்கிட்டு இருந்தா அவ. அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் அவகிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்குது. அப்போ முகத்தில் குடிக்கொண்டிருந்த அந்த குதூகலம் இப்போ இல்லவே இல்லை. விஷமம் நிறைந்த அவளுடைய கண்களில் இப்போ துயரம் இருக்குது. அந்த மாறுதல்கள்லாம் இருந்தாலும் கூட அவள் முகத்தோடைய சௌந்தரியம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. காவல் படை சூழ அந்த பெண் பல்லக்கில் உட்காந்துட்டு இருந்தா. அந்த நேரத்தில் இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நெஞ்சு விம்முது, கண்களில் நீர் ததும்புது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓரமாக ஒதுங்கி நின்னான். அந்த பல்லக்கு இருந்த திசையே பார்க்காம வேறு திசையில் பார்த்து நிற்க ஆரம்பித்தான். அந்த பல்லக்கு கொஞ்ச தூரம் போயிடுச்சு அப்படின்னு நினச்சி திரும்பி பார்க்கும்பொழுது அந்த பல்லக்கில் இருந்த பெண் வைத்த கண் வாங்காமல் இவனையே பார்த்துக்கிட்டு இருந்தா. பல்லக்கு அங்கேயே நின்னுது. அங்கேருந்து ஒரு வீரன் வந்து, அப்பா ரத்ன வியாபாரி, தேவி ஏதோ உன்கிட்ட கேட்கணுமா, கொஞ்சம் வந்து போ அப்படின்னு சொன்னான். ரத்ன வியாபாரிக்கு அந்த பல்லக்கு போய் சேர்றதுக்குள்ள எவ்வளவோ கேள்விகள் வந்தது. இந்த பெண் யாரு, நம்மளையே கூப்பிடுறா, ஒருவேளை நம்மளை அடையாளம் கண்டுக்கிட்டாலோ, அப்படியானா இவ்வளோ நாட்கள் நம்மளையே ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கணும், ஒருவேளை சக்கரவர்த்தியோட மகளாக இருப்பாளோ அப்படின்னு பல கேள்விகள் இருந்தது. பல்லக்கு கிட்ட போனதும் குந்தவியோட முகத்தை ஏறிட்டு பார்த்தான். ஆனால் அவளுடைய கூர்மையான கண்களை அவனால் ரொம்ப நேரம் பார்க்க முடியல. மறுபடியும் தலையை குனிஞ்சு மௌனமாகவே நின்னான். ஐயா, யார் நீங்கள்? இந்த தேசத்து மனுஷர் போல இல்லையே அப்படின்னு அவ கேட்டா. ஆமாம் தேவி, நான் கடலுக்கு அந்த பக்கம் இருக்க செண்பக தீவில் இருக்கேன். ரத்ன வியாபாரம் செய்கிறதுக்காக இங்கே வந்தேன். என் பேர் தேவசேனன் அப்படின்னு மலமலன்னு பாடம் ஒப்பிக்கிற மாதிரி சொன்னான் ரத்ன வியாபாரி. எந்த தீவுன்னு சொன்னீங்க? செண்பகத்தீவு. செண்பகத்தீவு எங்கேயோ கேட்ட ஞாபகம் இருக்கே. அந்த தீவோட அரசர் யாரோ? செண்பகத்தீவோட பூர்வீக அரச வம்சம் நசிந்து போச்சு. இப்போ சோழ நாட்டு இளவரசர் விக்ரமர் தான் அங்கே ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. விக்ரமனோடைய பெயரை கேட்டதும் குந்தவி முகத்தில் ஒரு பிரகாசம் வருவதை அவன் கவனிச்சான். அந்த தேச பிரஷ்டனை இன்னுமா இவன் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கா? இவ யாரு? எதுக்காக அவ என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கணும்? நீங்கள் ரத்ன வியாபாரி அப்படின்னு சொன்னீங்கல்ல? ஆமாம், மூட்டையை வேணா இப்போ பிரித்து காட்டவா? இப்போ வேண்டாம், வீதியில் கூட்டம் சேரும். சாயங்காலமாக அரண்மனைக்கு வாங்க. அரண்மனை அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதும் ரத்ன வியாபாரியோட முகம் லேசாக மாறுச்சு. அதை கவனிச்ச குந்தவி, ஆமாம், சாயங்காலம் கட்டாயம் அரண்மனைக்கு வாங்க. சக்கரவர்த்தியோட குமாரிக்கு ரத்னங்கள்னா ரொம்ப ஆசை, கட்டாயம் வாங்க, எல்லாத்தையும் அவளே வாங்கிக்கிட்டாலும் வாங்கிப்பா அப்படின்னு சொன்னார்.
அப்ப இவ குந்தவை இல்லை அப்படின்னு தெரிஞ்சு ரத்ன வியாபாரி பெருமூச்சு விட்டான். அப்படி எல்லாத்தையும் ஒரே இடத்துல விற்கணும்னு எனக்கு ஆசை இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கும் நீங்க அரண்மனைக்கு தான் வரணும். வந்து யாரை கேட்கறது? குந்தவையோட தோழி மாதவி அப்படின்னு கேட்டா என்கிட்ட கூட்டி வருவாங்க. கட்டாயம் வரேன் அப்படின்னு வியாபாரி சொன்னதும் பல்லக்கு அங்கிருந்து நகர்ந்தது. பல்லக்கு அங்கிருந்து மறையிற வரைக்கும் ரத்னா வியாபாரி அதையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ என்னப்பா இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க போற, கண் விழியெல்லாம் பிதுங்கிட போகுது அப்படின்னு ஒரு கொடூரமான குரல் கேட்டது. வியாபாரி சட்டன்னு திரும்பி பார்த்ததும் ஒரு கரிய குதிரைக்கு மேலே சாக்ஷாத் அந்த மாரப்ப பூபதியே உட்காந்து ஏளனமாக பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.